அன்பினர்களே, ஈரானின் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான அமெரிக்காவின் கொடிய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்திருக்கின்றது. வெறியாட்டம் பேயாட்டம் ஆடியிருக்கிறது. தெற்கு ஈரான் முழுவதும் அமெரிக்க தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாலும் உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது புதிய தாக்குதல்களை ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது. சிரியா, குவைத், ஒமான் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது புதிய தாக்குதல்களை ஈரான் இன்று தொடுத்திருக்கிறது. வருகிறது வீடியோ பாருங்க. தெற்கு ஈரான் முழுவதும் பாலங்கள், ஒரு விமான நிலையம், ரயில்வே உள்கட்டமைப்பு மற்றும் மின்சார வசதிகள் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று ஒரே இரவில் குறைந்தது 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நாடு தழுவிய இறப்பு எண்ணிக்கை 38 தாண்டியதாகவும் ஈரானிய அதிகாரிகள் இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க தாக்குதல்கள் தொடரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று தெஹ்ரான் இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் போர்க்குற்றங்களுக்கு சமம் என்று ஈரான் ஐநா பாதுகாப்பு சபையிடம் கூறுகிறது. நம்ம நேற்றே சொன்னமில்லையா, ஈரான் மிகப்பெரிய வீடியோ ஆதாரங்கள் சேகரிக்கிறான், ஐநாவில் போய் முறையிட போறான். நான் முறையிட்டாச்சு, அது போர்க்குற்றம். அப்ப ஐசிசிக்குள்ள இது போகத்தான் போகுது. அது வேறு விடயம். நஷ்ட்ரு நடவடிக்கை விரிவடைகிறது. தெற்கு ஈரானில் ஒரே இரவில் அமெரிக்க தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாலும் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளுக்கு எதிராக புதிய தொடர் பதிலடி நடவடிக்கைகளுக்கு ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. பெரிய ஒரு பேயாட்டம் ஆடியிருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அத்தியாவசிய பொதுமக்கள் வசதிகளை வாஷிங்டன் வேண்டுமென்றே குறிவைப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த சமீபத்திய மோதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. தென்கிழக்கு சிரியாவின் அல்தான் பகுதியில் உள்ள அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை கட்டளை மையத்தை குறிவைத்து தனது விண்வெளிப்படை ஆபரேஷன் நஷ்ட்ருவின் 11வது அலை தாக்குதலை நடத்தியதாக IRGC தெரிவித்துள்ளது. IRGCயின் தகவலின்படி இந்த நடவடிக்கையில் ஒரு ரேடார் அமைப்பு, பல சிறப்பு நடவடிக்கை ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏராளமான அமெரிக்க பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் ஈரான் சாகரில் ஈரானிய இராணுவ பணியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் இன்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. IRGC ஆபரேஷன் நஷ்ட்ருவின் 12வது மற்றும் 13வது அலை தாக்குதல்களையும் அறிவித்திருக்கிறது. குவைத்தில் ஈரானிய படைகள் ஒரு ஏவுகணை பாதுகாப்பு கண்டறிதல், ரேடார் உளவு அமைப்புகள், முக்கிய ஆயுத கிடங்குகள், 2 ஹிமாஸ் ரெக்கார்ட் ஏவுதளங்கள் மற்றும் ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தில் சேமிக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்று ஈரான். ஒமானில் அஸ்-சலாமா தீவு கூட்டத்தில் உள்ள கடல்சார் கண்காணிப்பு ரேடார் மற்றும் கானம் பகுதியில் உள்ள ஒரு அமெரிக்க வான் கண்காணிப்பு ரேடார் ஆகியவற்றை குறிவைத்ததாக அந்த பாதுகாப்பு படை தெரிவிக்கிறது. ஈரானுக்குள் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பு, தகவல் தொடர்பு பணியாளர்கள் மற்றும் ரயில்வே வசதிகள் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி IRGC கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்பதை அது மீண்டும் வலியுறுத்தியதுடன் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் வரை அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை வழியாக எந்த எண்ணெய் அல்லது எரிவாயு ஏற்றுமதியும் நடைபெறாது என்று மீண்டும் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது உலக அளவில் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்றும் பல செய்திகள் தெரிவிக்கின்றது. தனித்தனியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்து ஷயக் நடவடிக்கையின் 11வது கட்டத்தை ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது. இராணுவத்தின் அல்-சகிர் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் மற்றும் B-8 உளவு விமானங்களுக்கான ஆயத்த பகுதிகளை அரஷ் தற்கொலை ட்ரோன்கள் தாக்கியுள்ளன. குவைத்தில் உள்ள அமெரிக்க படை ஒன்று கூடும் பகுதிகள் மீது ட்ரோன் தாக்குதலுக்கு நடத்தப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் எந்த ஒரு மேலதிக நடவடிக்கையும் விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் என்றும் இராணுவம் எச்சரித்ததுடன் ஈரானின் பாதுகாப்பு இறையாண்மையும் ஒரு சிவப்பு கோடாக நீடிக்கிறது என்றும் IRGC தெரிவித்துள்ளது.
சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்கள் பல மாகாணங்களில் பொதுமக்கள் உட்கட்டமைப்பை பெரிதும் குறிவைத்ததாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இரவு நேர தாக்குதல்கள் ஹாமஸ்கான் மாகாணத்தில் உள்ள பாலங்கள், ஈரான் சாகர் விமான நிலையம், பந்தர் அப்பாஸில் உள்ள ஒரு ரயில்வே சந்திப்பு, மின் பரிமாற்ற வழித்தடங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பந்தர் கமீர் துறைமுகத்திற்கு செல்லும் சாலைகளை குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹாமஸ்கானில் உள்ள 2 பாலங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. பந்தர் அப்பாஸில் உள்ள ஒரு ரயில்வே நிலையமும் தாக்குதலுக்கு உள்ளானதில் 2 பேர் காயமடைந்ததாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. புஷரில் மீண்டும் அமெரிக்க தாக்குதல்கள் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் லுரஸ்தானில் உள்ள அதிகாரிகள் பெய்சியான் நகரமும் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்களால் பந்தர் அப்பாஸ் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கும் மின் பரிமாற்ற வழித்தடங்கள் சேதமடைந்ததாகவும் ஈரானிய எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி பந்தர் கமீர் மீதான தாக்குதல்களில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதனால் தெற்கு ஈரான் முழுவதும் ஒரே இரவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆகவும் உயர்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை காலை இன்றைய நிலவரப்படி பரந்தளவிலான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் 38 பேர் கொல்லப்பட்டதாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகளில் 3 பெண்கள் கொல்லப்பட்டதாகவும் 22 பெண்கள் காயமடைந்ததாகவும் 1 குழந்தை கொல்லப்பட்டதாகவும் 9 குழந்தைகள் காயம் அடைந்ததாகவும் அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மையத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். போரின் முதல் இழப்பு ஆரோக்கியம்தான் என்று கர்மனூர் கூறுகிறார். ஐநாவிடம் முறையீடு செய்துள்ளது. நாம் நேற்றே சொல்லியிருக்கிறோம் இல்ல, உட்கட்டமைப்புகள் தாக்கப்படுவது போர்க்குற்றம் என்று. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள ஈரானிய தூதரகம் ஐநா பாதுகாப்பு சபைக்கு ஒரு முறையான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது. அதில் இந்த தாக்குதலை கண்டித்ததோடு பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை வாஷிங்டன் வேண்டும் என்று குறிவைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. போக்குவரத்து வலையமைப்புகள், எரிசக்தி வசதிகள் மற்றும் பிற குடிமை உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களாகும் என்றும் அவை போர்க்குற்றங்களுக்கு ஒப்பானவை என்றும் அந்த கடிதத்தில் ஈரான் முறையிட்டுள்ளது. தெற்கு ஈரான் முழுவதும் பல நாட்களாக அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த சமீபத்திய பதட்ட நிலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அதே நேரத்தில் இப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு எதிராக தெஹ்ரான் தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. இது நாளையும் சனிக்கிழமையும் இந்த தாக்குதல் அதிகரிப்ப வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே இரவு நேர தாக்குதல் என்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள். வளைகுடா நாடுகள் அச்சத்தில் மூழ்கி இருக்கின்றது. அமெரிக்கா இன்றும் நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் தாக்குதல் நடத்தாது என்று ஏற்கனவே சொல்லியுள்ளதாலும் ஈரான் சனிக்கிழமையும் பல தாக்குதல்கள் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமையில் தான் இஸ்ரேல் நாடாளுமன்ற நிசட்டும் கலைக்கப்பட்டிருக்கின்றது. செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.